உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய சித்த மருத்துவர் திருத்தணி காச்சலம் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றும் நாளையும் இந்த மாநாடு இங்கே ஒருங்கிணைக்கப் பெற்று வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை வணிகர்கள் மாநாடு என்று தனியே சிறப்பானதொரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். இந்த மாநாட்டை நடத்துவதற்குரிய காரணங்களையும், அதுவும் குறிப்பாக வியட்நாமில் நடத்துவதற்குரிய காரணங்களையும், அதற்கான தேவைகளையும் இங்கே மாநாட்டை தலைமை தாங்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற சித்த மருத்துவர் திருத்தணி காச்சலம் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஏற்கனவே அவர் சொன்னதைப் போல கம்போடியாவில் இதே உலகத் தமிழர் மாநாட்டை ஒருங்கிணைத்த போது எனக்கு அழைப்பு விடுத்தார். அப்போது என்னால் பங்கேற்க இயலவில்லை. அவர் அழைத்த நேரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருந்த சூழல். இப்போதும் கூட என்னால் வர முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி இருந்தது. என்னுடைய அருமை தாயார் 80 வயதை கடந்த நிலையில் திருமண நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் 10 நாட்கள் இருந்தார். அதனால் நான் உடனிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் திருத்தணி காச்சலம் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு எப்படியும் நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டதை மீற முடியாத நிலையில் வருவதற்கு நான் இசைவளித்து விட்ட ஒரு சூழலில் நேற்று மருத்துவமனையில் இருந்து விடுவித்து அவரை கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்துவிட்டு அவருடைய அனுமதியோடு இங்கு வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 2 நாளில் திரும்புவேன் என்கிற உறுதியை தந்துவிட்டுத்தான் அவரிடமிருந்து நான் விடைபெற முடிந்தது. எனக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு பாதிப்பு. கிட்டத்தட்ட 3 வார காலம் என்னுடைய வலதுபுறத்து கண்ணிலே ஒரு கட்டி எழுந்து அதற்காக தொடர் சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி. இன்றைக்கு காலையில் கூட அதற்கு மருந்திட வேண்டும். ஆனால் மருந்திட்டால் பார்வை சற்று நேரம் குறைபாடாக இருக்கும். ஆகவே மருந்திடாமலேயே உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட பெருமைப்படுகிறேன். உங்களிடையே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான இந்த அரிய வாய்ப்பை வழங்கியதை எண்ணி நான் பூரிப்படைகிறேன். ஒரு செய்தியை நம்முடைய மாநாட்டு தலைவர் திருத்தணி காச்சலம் சொன்னார். எனக்கு எப்படி இந்த உந்துதல் எழுந்தது? பிரெஞ்சு மண்ணிலே நான் இருந்தபோது அங்குள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்றேன். அவர்களின் வரலாற்று சுவடுகளை காண நேர்ந்தது. அவர்களால் 300 ஆண்டுகளுக்கு மேல் பின்னோக்கி செல்ல இயலவில்லை. அவ்வளவுதான் அவர்களின் வரலாறாக இருக்கிறது. ஆனால் நம் ஊரின் குளத்துக்கரையில் இருக்கிற படிக்கட்டு கூட 1000 காலத்து வரலாறு கொண்டதாக இருக்கிறது. சுமைதாங்கி கல்லுக்கு கூட 1500 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. இப்படி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு இனம் தமிழ் இனம். இந்த இனத்தின் வரலாற்றை நம்மால் பாதுகாக்க முடியவில்லை, வெளிச்சம் போட்டு காட்ட முடியவில்லை. அந்த கவலை எனக்கு மேலெழுந்தது. அந்த அடிப்படையில்தான் தமிழ் சான்றோர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து நாம் கலந்தாய்வு செய்ய வேண்டும். மாநாடுகளை நடத்தி உந்துதலை
பெற வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முகிழ்த்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த முயற்சியை நான் மேற்கொண்டு இரண்டாவது மாநாடாக இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தை தொட்ட பேச்சு அது, கருத்து அது. நம்முடைய நெஞ்சத்தின் ஆழத்தை தொட்ட ஒரு செய்தி அது. தமிழர் என்கிற ஒரு இனம் இந்த மண்ணில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட இனம். ஆனால் பிற இனத்தவரை கூட நம்மால் நம்முடைய வரலாற்றை பாதுகாக்க முடியவில்லை, உயர்த்தி பிடிக்க முடியவில்லை, வெளிச்சம் போட்டு காட்ட முடியவில்லை என்கிற வேதனை ஏன் மேலிடுகிறது? அதற்கு ஒரே காரணம்தான், ஒரு இனம் தனக்கான ஒரு தேசத்தையும் தனக்கான ஒரு அரசையும் பெறவில்லை என்று சொன்னால் அந்த இனத்தால் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியாது. காலப்போக்கிலே அவையெல்லாம் மெல்ல சிதையும், காணாமல் அழிந்து போகும். எவ்வளவு நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் உள்ள மொழியாக இருந்தாலும் கூட, கோடிக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு மொழியாக இருந்தாலும் கூட, அந்த மொழியின் பாதுகாப்பும் அந்த மொழியின் நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க அறிவு சொத்தும் காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். காலத்தின் போக்கில் அது நிகழ்ந்துவிடும், தடுக்க முடியாது. இந்திய தேசம் முழுவதும் பரவி வாழ்ந்த இனம்தான் தமிழ் இனம். அவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப் பெற்றார்கள். அந்த இனம் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்திற்குள் சுருங்கி கிடக்கிறது. எஞ்சிய பகுதி தமிழர்களுக்குரியதாக இல்லாமல் போய்விட்டது. இந்தியாவின் எஞ்சிய பகுதி தமிழருக்குரிய நிலப்பரப்பாக இல்லாமல் போய்விட்டது என்கிற ஒரு வரலாற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். மொழியியல் வல்லுநர்களும் பண்பாட்டு தளத்தில் சான்றோர்களாயிருக்கிற வல்லுநர்களும் வரலாற்று அடிப்படையிலான வல்லுநர்களும் நமக்கு தருகிற தரவுகளில் இருந்து இதை உணர முடிகிறது. இந்தியா என்பது இன்றைக்கு தமிழர்களின் நிலப்பரப்பாக இல்லை, தேசமாக இல்லை. தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலமாக சுருங்கிவிட்டது. அதற்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் நாம் ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கலாம், இப்போது இல்லை. இடையிலே ஏற்பட்ட வீழ்ச்சி. பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ரவி அவர்கள் இங்கே மிகச் சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார். வரலாற்று சுவடுகளை சான்றுகளாக காட்டினார். அவர் சேகரித்து வைத்திருக்கிற, திரட்டி வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் காட்டி முடிப்பதற்கு இரவு ஆகிவிடும் என்று ஒரு தோழர் வந்து என்னிடத்திலே சொன்னார். அவ்வளவு திரட்டி வைத்திருக்கிறார் என்று. செப்பேடுகளும் நாணயங்களும் கல்வெட்டுகளும் பானை ஓடுகளின் மூலம் கிடைக்கிற தரவுகளும் ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற அகழாய்வுகளின் மூலம் கிடைக்கிற ஆதாரங்களும் நம்முடைய வரலாற்றை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதிலே இன்னொரு உண்மையும் இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய வரலாறு புதைந்து கிடந்திருக்கிறது, புதைந்திருக்கின்றன என்பதையும் காட்டுகிறது. நம்முடைய வரலாறு எப்படி ஆதிச்சநல்லூரில் புதைந்தது, நம்முடைய வரலாறு எப்படி கீழடியிலே புதைந்தது, நம்முடைய வரலாறு எப்படி சிந்து சமவெளியிலே புதைந்து போனது, கொடுமணலில் புதைந்து போனது. இயற்கை பேரிடரால் நிகழ்ந்த ஒன்றா இது? ஆதிச்சநல்லூரில் புதைந்து போனதும், கொடுமணலில் புதைந்து போனதும், கீழடியிலே புதைந்து கிடப்பதும்
இன்னும் இன்னும் இது போன்ற அகழாய்வுகளின் மூலம் நாம் கண்டறியக்கூடிய இந்த தரவுகள் எல்லாம் மண்ணுக்கடியே புதைந்து போனதற்கு இயற்கை பேரிடர்களா காரணம்? இந்த இனம் வீழ்த்தப்பட்டது என்பதற்கான சான்றுகள். பகைவர்களால் சிதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுகள். நம்முடைய வரலாறு மண்மூடி போய் இருக்கின்றன நம்முடைய பலவீனத்தால். எப்படி நாம் பலவீனப்பட்டோம், வலுவிழந்தோம்? ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் எப்படி வீழ்ந்து போனார்கள்? வியட்நாம் வரையில் வந்து இங்கே ஆட்சி அதிகார பீடத்தை கைப்பற்றியவர்களால் தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதும் ராஜேந்திர சோழனால் ஆட்சி செய்ய முடிந்த நிலையில், இலங்கை முழுவதும் சோழர் ஆட்சி நடந்திருந்த சூழலில் இவையெல்லாம் எப்படி பறிபோயின, எப்படி வீழ்ந்தன, எப்படி சிதைந்தன? இதை கண்டறிவதில்தான் நம்முடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியும் தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்க முடியாது. ஒரு எழுச்சி இருந்தால் ஒரு வீழ்ச்சி இருக்கும், ஒரு உயர்வு இருந்தால் ஒரு தாழ்வு இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. அது இயற்கையின் இயங்கியல் விதி. இயங்கியல் விதி. அப்படி இயங்கியல் விதிதான் என்றாலும் கூட அது எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. தமிழன் இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லை என்று நாம் கருதுகிறோம். வரலாறு நெடுகிலும் அப்படித்தான் அவன் இருந்திருக்கிறான். பாண்டியனின் சுவடுகளை சோழன் சிதைத்திருக்கிறான். சோழனின் சுவடுகளை பாண்டியன் சிதைத்திருக்கிறான். பாண்டியனும் சோழனும் மாறி மாறி பகை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டதில் சிதைந்து போனவைதான் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கீழடி போன்றவையெல்லாம். சோழ மன்னர்கள் கட்டி எழுப்பிய கோட்டைகள் எங்கே போயின? ஏன் சோழ தேசத்தில் ஒரு கோட்டையை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை? பாண்டிய மன்னர்கள் கட்டி ஆண்ட கோட்டைகள் எங்கே போயின? அந்த மன்னர்கள் கோட்டை கட்டி ஆண்டார்கள் என்று வரலாற்றில் படிக்கிறோம் அல்லவா? பாண்டியனின் கோட்டை எங்கே? சோழனின் கோட்டை எங்கே? கேரள மண்ணில் சேரன் ஆண்டான் என்பதற்கான சான்றுகள், சுவடுகள் ஏதேனும் உண்டா? இவற்றையெல்லாம் அழித்தவர்கள் யார்? வட இந்திய மன்னர்களா அல்லது தமிழ் மன்னர்களா? தமிழர்களுக்குள்ளேயே, தமிழ் மன்னர்களுக்குள்ளேயே இந்த பகை இருந்தது, உட்பகை இருந்தது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி மோதிக்கொண்டார்கள், அழித்துக் கொண்டார்கள். இந்த வரலாற்றை நாம் கடந்து போய்விட முடியாது. இந்த வரலாற்றை அறியாமல் நாம் மீட்சி பெற முடியாது. இந்த உட்பகை எழுவதற்கு என்ன காரணம்? இடையிலே புகுந்து இவர்களை சிதறடித்தவர்கள் யார்? சூது செய்தவர்கள் யார்? சூழ்ச்சி செய்தவர்கள் யார்? பகையை மூட்டியது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை கண்டாக வேண்டும். அப்படி விடை காணுகிற போதுதான் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு புதிய உத்திகளை நாம் கையாள முடியும், வரையறுக்க முடியும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாகர் இனம் இன்றைக்கு தமிழர் இனமாக தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கி இருக்கின்ற நிலை, தமிழ் தெலுங்காகவும் மலையாளமாகவும் கன்னடமாகவும் பிறந்த நிலை எதனால் நிகழ்ந்தது? இதை கண்டறிந்த மாமனிதர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். அவரை ஒரு இனவெறியராக இன்றைக்கு பலரும் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். அவரை ஒரு கன்னடராக காட்ட முயற்சிக்கிறார்கள். அவரை தமிழரின் பகைவராக காட்ட முயற்சிக்கிறார்கள். தமிழை பழித்தார் என்றும் தமிழனை இழித்தார் என்றும் சொல்லுகிறார்கள். அது அவருடைய நோக்கம் இல்லை. ஒரு இனத்தின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற கருத்தியல் எது என்று அவர் கண்டறிந்தார்.
பகை உருவாவதற்கு கருத்தியல் தான் காரணம். அண்ணன் தம்பிக்கிடையிலே கூட பகை. ஒரே குடும்பத்திற்குள் கருத்து மாறுபடுகிற போது, முரண்படுகிற போது பகை வருகிறது. அப்படித்தான் இனங்களுக்கு இடையிலே ஒரே இனத்திற்குள்ளே உட்பகை உருவாவதற்கும் கருத்தியல் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. வெறும் பொருளாதாரத்திற்கான சண்டையாக இருந்தால் சமரசம் செய்துவிட முடியும். பங்கு பிரிப்பதிலே சண்டை ஏற்பட்டால் விட்டுக் கொடுத்து சமாதானம் செய்துவிட முடியும். ஆட்சியை கைப்பற்றுவதிலே ஏற்படுகிற முரண்பாடாக இருந்தால் எனக்கு அதிகாரமே வேண்டாம் என்று இளங்கோவடிகளைப் போல அண்ணனிடம் கொடுத்துவிட்டு சமாதானத்தை உருவாக்கிவிட முடியும். ஆனால் கருத்தியல் அடிப்படையிலே முரண்பாடு எழுந்தால், பகை எழுந்தால் அதிலே தெளிவு உருவாகிற வரையில் அந்த பகை நீடிக்கும். தெளிவு உருவாகிற வரையில் சமரசத்தை உருவாக்க முடியாது, சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. இரண்டு பேருக்கு இடையிலே கருத்தியல் பகை உருவாகிறது என்றால் கருத்து முரண் உருவாகும் போதுதான் அது உருவாகிறது. அந்த கருத்து முரண் எது என்று கண்டறிந்து அதை தெளிவுபடுத்துகிற வரையில் இருவரும் இந்த கருத்துதான் ஒரே கருத்துதான் என்கிற நிலைக்கு வருகிற வரையில் ஒற்றுமை உருவாகாது. ஆக தமிழர்களின் ஒற்றுமையை சிதைத்தது இடைக்காலத்தில் உட்புகுந்த ஊடுருவிய சமத்துவ கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல் என்பதை உணர்ந்தார் பெரியார். அதிலிருந்து உருவான சொல்லாடல் தான் திராவிடம் என்பது. திராவிடம் என்பது வெறும் மொழி இனம் அடையாளத்தை குறிக்கிற ஒன்றல்ல, கருத்தியல் அடையாளம் என்பதை நாம் அடிக்கோடிட வேண்டும். அது கருத்தியல் அடையாளம், அதுதான் மிக முக்கியமானது. அது நிலவரப்புக்கான அடையாளம் அல்ல. நிலவரப்புக்கான அடையாளம் என்றால் இல்லை என்றுதான் பதில் வரும். அப்படி ஒரு நிலவரப்பு கிடையாது. அது ஒரு இனத்திற்கான அடையாளம் என்று சொன்னால் அதற்கு விடை கிடைக்காது. ஏனென்றால் திராவிட இனம் என்ற தேசிய இனம் இல்லை, மரபினம் இருக்கிறது. மரபினம் என்பது வேறு, தேசிய இனம் என்பது வேறு. தமிழன் என்றால் தேசிய இனம், திராவிடன் என்றால் மரபினம். உலக மாந்தர்கள் இப்படி ரேசியல் பேஸ்ட், மரபினத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். அது தவிர்க்கவே முடியாது. மங்கோலியன் ரேஸ் என்பது வேறு, டிராவிடியன் ரேஸ் என்பது வேறு, ஆரியன் ரேஸ் என்பது வேறு. உலகத்தில் ஆரியன் ரேஸ் என்ற ஒரு இனம் இருக்கிறது. அவர்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியான மூக்கு, ஒரே மாதிரியான தோல், ஒரே மாதிரியான கைகள், ஒரே மாதிரியான கால்களை கொண்டிருப்பார்கள், ஒரே மாதிரியான கண்களை கொண்டிருப்பார்கள். வெவ்வேறு நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும் அவர்களின் ஜீன் அந்த பாரம்பரிய பண்புகளை தலைமுறை விட்டு தலைமுறை கடத்தி செல்லக்கூடிய ஆற்றலை கொண்ட அந்த இழை இருக்கிறதே, குரோமோசோம், டிஎன்ஏ, அந்த ஜீன், அதுதான் ரேசியல் ஐடென்டிட்டி என்கிற ஒன்றாகும். திராவிடியன் ரேஸ் இந்த மண்ணிலே உண்டு. ஆனால் அந்த மரபினத்தை ஒரே இனமாக இணைக்க முடியாது. உலகத்தில் எந்த மரபினத்தையும் நாம் அனைவரும் ஒரே இனம் என்று இணைக்க முடியாது. ஆனால் தேசிய இனத்தை இணைக்க முடியும். அதனால்தான் உலகத்தில் இன்றைக்கு எல்லோரும் தேசிய இனத்தின் அடிப்படையில் தேசத்தை கோருகிற முழக்கங்கள் எழுகின்றன. தேசிய இனம் என்கிற முழக்கம். தமிழர்கள் ஒரு தேசிய இனம். தேசிய இனத்திற்கான ஒரு தேசம் தேவை. தேசம் இருந்தால்தான் தேசியம் என்கிற கருத்தியலும் உருவாகும், தேசிய இனம் என்கிற கருத்தியலும் உருவாகும். ஆக தமிழன் என்கிற ஒரு தேசிய இனம் உண்டு, ஆனால் தேசம் இல்லை. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தேசம் இருக்கிறது. இந்தியா ஒரு தேசிய இனத்திற்குரிய தேசம் இல்லை, பல தேசிய இனங்களுக்கான தேசம். ஆகவே இந்தியாவை ஒரு தேசிய இனத்தின் தேசமாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது.
இது புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன், அரசியலாக பார்க்கக்கூடாது. இந்த புரிதல் மிக முக்கியமான ஒரு புரிதல். குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டுமே பேசப்படுகிற இந்தி மொழி ஒரு தேசத்தை கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை. இந்தி மொழியும் சில மாநிலங்களை கொண்டிருக்கிறது, தேசத்தை கொண்டிருக்கவில்லை. இந்தி பேசக்கூடிய தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் இல்லை. தமிழ் பேசக்கூடிய தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் இல்லை. மராத்தி மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு தேசம் இல்லை. இப்படி இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய தேசிய இனங்களுக்கு தனித்தனியான தேசிய இனம் இல்லை. அப்படி விரும்பினால் இந்தியா சிதறண்டு தனித்தனி தேசிய இனங்கள், தேசங்கள் உருவாகிவிடும். அப்படி உருவாகக்கூடாது. இந்தியா ஒரே தேசமாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு மொழியை பேசுகிற தேசமாக மாற வேண்டும். இதுதான் சிலரின் முயற்சியாக இருக்கிறது. இந்த முயற்சியின் விளைவாகத்தான் ஒரே இந்தியா என்கிற முழக்கமும் ஒரே மொழி என்கிற முழக்கமும் உருவாகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்தி பேசக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்பது இந்தி பேசும் இனத்தின் தேசம் என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதில் என்ன ஒப்பீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், இந்தி மொழியை காட்டிலும் வயதில் மூத்த மொழி தமிழ். தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு தேசிய இனமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் சிந்து சமவெளி நாகரிகம், அரப்பா நாகரிகம், கீழடி நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகம். இவையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டு தொன்மை வாய்ந்த நாகரிகங்கள். என்ன நாகரிகம்னா என்ன? நாகரிகம் என்றால் உடையை உடுத்துவதில் இல்லை, அறிவு வளர்ச்சியை குறிப்பது நாகரிகம் என்பது. எந்த அளவுக்கு சிற்பக்கலையில் அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கட்டிடக்கலையில் இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இசைக்கலையில் இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் இந்த இனம் மொழி அறிவு பெற்றிருக்கிறது. ஒரு மொழிக்கு இலக்கணம் படைக்கிற அளவுக்கு ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு மொழிக்கு இலக்கணம் உருவாகி 3000 ஆண்டுகள் ஆகின்றன என்று சொன்னால், அப்படி ஒரு இலக்கணம் உருவாவதற்கு முன்னால் பல 10,000 ஆண்டுகள் அந்த மொழி உயிர்ப்புடன் இருந்திருக்க வேண்டும், இலக்கிய வளம் கொண்டதாக இருந்திருக்க வேண்டும். இலக்கணம் உருவாகியே 3000 ஆண்டுகள் என்கிறார்கள் சிலர், தொல்காப்பியம் உருவாகி 5000 ஆண்டுகள் என்கிறார்கள் சிலர். குறைந்தபட்சம் 3000 என்று வைத்துக் கொண்டால் கூட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் என்கிற ஒரு இலக்கணம் இந்த அன்னை தமிழுக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இலக்கணத்தை உருவாக்குவதற்கு சொல், எழுத்து, உச்சரிப்பு, அதிலே ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி அலகுகள், யாப்பு என்றால் என்ன, தொடை என்றால் என்ன என்று விவரிக்கிற ஒவ்வொரு வரையறைகளையும் உருவாக்குவதற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருந்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாக வரலாறு நெடுகிலும், இலக்கிய வரலாறு நெடுகிலும், மொழியியல் வரலாறு நெடுகிலும் எவ்வாறு இந்த சமூகம் இதை பயன்படுத்தி வந்திருக்கிறது, இந்த சொல்லை எந்த பொருளுக்காக பயன்படுத்தி இருக்கிறது, இந்த சொல்லை எந்த சூழலில் பயன்படுத்தி இருக்கிறது, இந்த சொல் எந்த களத்தில் பயன்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் திரட்டி ஆய்ந்து அதன் அடிப்படையில் ஒரு பொது வரையறையை உருவாக்குவதுதான் இலக்கணம். அந்த பொது வரையறை பிற்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்திலிருந்து வரையறுக்கப்பட்டவை பிற்காலத்திற்கும் என்றைக்கும் பொதுவாக இருந்து பயன்படக்கூடியவையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கண வரையறையை ஒரு மொழியில் ஒருவன் உருவாக்குகிறான் என்றால் அந்த ஒருவனுக்கான தனிப்பட்ட அறிவு அல்லது ஒரு சமூகத்தின் அறிவு. ஒரு சமூகத்தின் அறிவு பரிணாமமடைந்து ஒருவன் மூலம் அது வெளிப்படுகிறது. ஒரு திருவள்ளுவன் உருவாகிறான் என்று சொன்னால் அந்த திருவள்ளுவன் திடீரென்று 10 மாதத்தில் உருவாகிவிடவில்லை. அந்த திருவள்ளுவனின் மூளையில் உருவான அறிவு செல்வம் என்பது அவனுடைய முன்னோரின் வழியாக தலைமுறையாக கடத்தி வரப்பட்டு செழுமையடைந்த அறிவு செல்வம்.
அவனுடைய பெற்றோர், அவனுடைய முப்பாட்டன், அவனுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் என்று பாரம்பரியமாக ஜெனட்டிக்கல், அந்த பாரம்பரியமாக வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக வந்ததன் விளைவாகத்தான் ஒரு திருவள்ளுவன் தோன்றுகிறான். ஒரு திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறான் என்றால் அந்த திருவள்ளுவனுக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவனுடைய முன்னோர் அறிவார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த முன்னோர் நம்முடைய முன்னோர் தமிழர். அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. இந்த அறிவுச்சத்தை பாதுகாப்பதற்குத்தான் தமிழ் வாழ வேண்டும், தமிழன் வாழ வேண்டும். இது வெறும் மொழி உணர்ச்சிக்காக, இன உணர்ச்சிக்காக. மொழினா என்ன? ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான், ஒரு தகவல் தொடர்பு. இது ரொம்ப அற்பமான ஒரு விளக்கம். இது அப்படி அல்ல. மொழி என்பது ஒரு சமூகத்தின் நீண்ட நெடிய உழைப்பின் விளைச்சல், அறிவின் விளைச்சல், அறிவின் அடையாளம், வரலாற்றின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி அல்ல. மொழி என்பது உழைப்பின் விளைச்சல், பண்பாட்டின் விளைச்சல். அது அழிந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் போய் வியந்து பார்க்கிறோம், எப்படி தஞ்சை பெரிய கோயில் கட்டினான். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்குரிய ஞானம் அவனுக்கு இருந்ததே, அந்த ஞானம் உடைய சமூகம் இந்த சமூகம் என்பதை பாதுகாக்க வேண்டும். கல்லணைக்கு முன்னால் போய் நின்று பார்க்கிறோம், எப்படி கல்லணையை கட்டினான். 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் எந்த சேதமும் இல்லாமல் இருக்கிறதே. இந்த நீர்ப்பாசன மேலாண்மை என்கிற அறிவு அவனுக்கு எப்படி வந்தது? ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முடியும் என்கிற துணிச்சல் எப்படி வந்தது? அணை கட்டி அந்த நீரை மடைமாற்றம் செய்து ஒவ்வொரு வயலுக்காகவும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பாய்ச்ச முடியும். அதன் மூலம் நல்ல விளைச்சலை அறுவடை செய்ய முடியும் என்கிற ஞானம் இருக்கிறதே, அந்த ஞான செல்வத்தை பாதுகாப்பதற்குத்தான் மொழி வாழ வேண்டும், இனம் வாழ வேண்டும் என்று. வரலாறு என்பது, பண்பாடு என்பது அறிவு சொத்துக்கானது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என்னுடைய இனத்திற்கு ஓவியத்தில், சிற்பத்தில், கட்டிடத்தில், இசையில், இலக்கியத்தில் என்று எல்லா துறைகளிலும், மருத்துவத்தில் இவனுக்கு மிகப்பெரிய ஞானம் இருந்திருக்கிறது. தத்துவத்திலும் மிகப்பெரிய ஞானம் இருந்திருக்கிறது. மார்க்ஸ் சொன்ன தத்துவத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் சொல்லியிருக்கிறார். புத்தர் சொன்ன தத்துவத்தை ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஐயன் திருவள்ளுவர் சொன்ன தத்துவத்தை கணியன் பூங்குன்றனார் சொல்லுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாம ஏன் சாதி, ஏன் மதம், என்னுடைய மொழி அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகளை மட்டும் கையில் பிடித்துக் கொண்டு உட்பகையை வளர்க்கிறோம். உட்பகை வளர்வதற்கு இவையெல்லாம் காரணங்களாக இருக்கின்றன. மதம் என்று சொன்னால் தமிழனாய் இணைய முடியாது. சாதி என்று சொன்னால் தமிழனாய் இணைய முடியாது. இந்த வரம்புகளை கடந்து ஒருவன் சிந்திக்கிறான். யாதும் ஊரே, வியட்நாமும் என் ஊர்தான், கம்போடியாவும் என் ஊர்தான், அமெரிக்காவும் என் ஊர்தான், கனடாவும் என் ஊர்தான், தேசத்தின் பெயரால் கூட பாகுபாடு கூடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் என் உறவினர் தான். இந்த சிந்தனை தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் எவ்வளவு உயர்ந்த சிந்தனை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிந்தனை. மனிதகுலம் சகோதரத்துவத்தை கொண்டாட வேண்டும், அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற பார்வை, பரந்த பார்வை. அப்படி என்றால் மொழி உணர்வு வேண்டாமா, இன உணர்வு வேண்டாமா என்று இன்னொரு கேள்வி எழும். அது வெறும் மொழி உணர்வாக, இன உணர்வாக இருந்தால் பயன் தராது. அது ஒரு சமத்துவத்திற்கானதாக, சகோதரத்துவத்திற்கானதாக, நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான
வெறுப்பு அரசியலுக்கு இடம் தராத பார்வை கொண்டதாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எந்த மொழி மீதும் வெறுப்பு கூடாது, எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கூடாது. நம்மீதான ஆதிக்கத்தை அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய பாரம்பரியத்தை சிதைப்பதாக அது இருக்கக்கூடாது. நம்முடைய தனித்துவத்தை சிதைப்பதாக இருக்கக்கூடாது. நம்முடைய தற்காப்பை அச்சுறுத்துவதாக இருக்கக்கூடாது. நம்முடைய அடையாளத்தை இழப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை இழக்குமேயானால், தற்காப்பை இழக்குமேயானால், இந்த உலகின் போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் இந்த இனம் இரண்டாம் தரமாக, மூன்றாம் தரமாக, நாலாம் தரமாக வீழ்த்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, காலத்தால் அல்லலுறும் நிலை ஏற்படும். இழிவுக்குள்ளாகும் நிலை ஏற்படும். நாடோடிகளாய் பிரியும் நிலை ஏற்படும். ஆகவே இந்த இனத்தின் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க அறிவுச் சொத்தை பாதுகாப்பதன் மூலம், தனித்துவத்தை பாதுகாப்பதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்கிற ஒரு பேரினமாக நிமிர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேட்கை. இந்த வேட்கை எந்த ஒரு இனத்தின் மீதான வெறுப்பையும் விதைக்கக்கூடாது. இன வெறுப்போ, மொழி வெறுப்போ, சாதி வெறுப்போ, மத வெறுப்போ அல்லாத ஒரு தற்காப்பு உணர்வு, அடையாள பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு உணர்வு, அதுதான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். எனவேதான் பிரபாகரன் போன்றவர்கள் இந்த தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் வேண்டும் என்ற கனவை கண்டார்கள். ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய திருத்தணிக்காச்சலம் அவர்களின் கவலை நீங்காது. நாம் ஒரு இனமாக வாழ விரும்பினாலும் காலப்போக்கில் அது மெல்ல சிதையும். நம் மீதான ஆதிக்கம் வலுப்பெறும். அது எந்த மொழியின் ஆதிக்கமோ, எந்த இனத்தின் ஆதிக்கமோ, எல்லா தளங்களிலும் நாம் வலுப்பெற வேண்டும். பொருளாதார தளங்களில், தகவல் தொடர்பு தளங்களில், அரசியல் தளங்களில் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தேவையை அறிந்து கொள்வதற்கும், இதை பற்றிய ஆழமான புரிதலை பெறுவதற்கும் இத்தகைய மாநாடுகள் தேவைப்படுகிறது. இந்த தளங்களில் ஆய்ந்து மிக சிறப்பான முறையிலே வல்லுநர்களாக விளங்குகிற ஆன்றோர் சான்றோர்களை கொண்டு நாம் சில முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. எந்த சூழலிலும் அது வெறும் மொழி உணர்வாக, இன உணர்வாக எஞ்சிவிடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அது ஒரு எமோஷன், அது வெறும் உணர்ச்சி நிரம்பியதாக இருந்துவிடக்கூடாது. நமக்கான அடையாளங்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய அரசியல் மிக தவிர்க்க முடியாத ஒரு தேவை. உலகம் முழுவதும் ஒவ்வொரு தளங்களிலும் ஆற்றல் வாய்ந்த எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளை இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சிதறி கிடந்த யூதர்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக உலகம் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்கள் பிறகு ஒருங்கிணைந்து தங்களுக்கான ஒரு தேசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிக் கொண்டார்கள். இல்லவே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் ஒரு தேசம் உருவானது. லெமுரியா கண்டத்திலிருந்து நம்முடைய வரலாறு மீளாய்வு செய்யப்படுகிறது. இன்னும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட கோட்டு எழுத்துக்களை படிக்க முடியவில்லை. அது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. ஐயா அவர்கள் சொன்னார்கள், சொல் தமிழ் பிராமி எழுத்துக்கு முன்னால் இருந்த வடிவம், அதற்கு பிறகு கோட்டு எழுத்துக்கள், அதன் பிறகு சித்திரை எழுத்துக்கள், அதன் பிறகு வட்டெழுத்துக்கள், அதன் பிறகு இன்றைய எழுத்துக்கள் என்று தமிழே இத்தனை பரிணாமங்களை பெற்று வந்திருக்கிறது.
தொல்லெழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவங்களை படிக்கிற ஒரு காலம் இன்னும் கழியவில்லை. அது என்ன இருக்கிறது என்பதை கண்டறிந்தால் உலகம் நம்மை கண்டு அச்சுறும். அதை இன்னும் படிக்க முடியவில்லை. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அந்த பானை ஓடுகளில் இருந்த 3 கோடுகள் அந்த பானைக்கு உரியவனின் பெயராக இருக்கலாம் அல்லது அந்த இனத்தின் குழுவின் பெயராக இருக்கலாம் என்ற யூகம்தான் பேராசிரியர் ரவி இங்கே அவர்கள் எடுத்துச் சொன்னார். ஆனால் உண்மையில் அதை படிக்கிற நிலை இன்னும் உருவாகவில்லை. சிந்துவெளியிலும் ஹரப்பாவிலும் கண்டறியப்பட்டிருக்கிற அந்த எழுத்து முறைகளை படித்தால் வரலாறு திரிக்கப்படாது. ஆனால் இன்னைக்கு நம் கண் முன்னாலேயே வரலாற்று திரிவு நடக்கிறது. அந்த நாகரிகம் அது வேறு. அது ஆரியர்கள் இங்கே இருந்தார்கள், இந்த மண்ணிலேயே அவர்கள் பூர்வீக குடிகளாக இருந்தார்கள். அங்கே சரஸ்வதி என்ற நதி ஓடியது, அது சரஸ்வதி நாகரிகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நம் கண் முன்னாலேயே வரலாறு திரிக்கப்படும் நிலை உருவாகிறது. இன்றைக்கு நாம் பேசுகிற பெரியார் பேசுகிற இந்த அரசியலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் பேசியிருக்கிறான். 2000 ஆண்டுகளாக நாம் திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் தொகுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் சொன்ன அந்த கருத்தைத்தான் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை பார்க்கக்கூடாது என்பதுதான். பிறப்பின் அடிப்படையிலே ஒருவன் உயர்ந்தவனாகவும் இன்னொருவன் தாழ்ந்தவனாகவும் இருக்க முடியாது என்கிற கருத்தியலை எதிர்ப்பதுதான் வள்ளுவம். கருத்தியலை எதிர்ப்பதுதான் பெரியார். அந்த பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்ப்பதுதான் திராவிடம். திராவிடம் என்பதற்கு வேறு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. யார் அப்படி சொன்னாலும் அதை ஏற்க தேவையில்லை. திராவிடம் என்கிற சொல்லுக்கு பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு இல்லை என்பதுதான் பொருள். இந்த ஒரே பொருளைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இது ஆரியத்திற்கு எதிரான சொல்லாடல். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரெவரண்ட் ஜான் ரத்னம் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அதே காலகட்டத்தில் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அவர் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், துளு என்கிற அடிப்படையில் அந்த சொல்லை கையாளவில்லை. தட்சிண பாரதம் என்கிற பெயரில் தென்னிந்திய நிலப்பரப்பு என்கிற பொருளில் அதை கையாளவில்லை. எம்மை சிதைத்துக் கொண்டிருக்கிற என் அடையாளத்தை அழித்துக் கொண்டிருக்கிற ஆரியத்திற்கு எதிரான கருத்தியல் இது என்பதைத்தான் அவர் முன்னிறுத்தினார். எனவே இதை நாம் இந்த அடிப்படையில் தான் அணுக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இவற்றை எல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும். ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தோழர்களே, பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படையிலான உயர்ந்த தத்துவம் கொண்ட ஒரு சமூகம்தான் தமிழ் சமூகம். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் யார் பாகுபாடுகளை உயர்த்தி பிடித்தாலும் அந்த அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். அந்த உறுதியோடுதான் தமிழ் தேசியத்தை நாம் பேச வேண்டும். தமிழர் ஒற்றுமையை நாம் வலியுறுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. பெரியாருடைய அரசியலை பேசுவது திராவிடர் இயக்க அரசியல் என்று மட்டும் பார்த்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக சொல்லுகிறேன். இது திமுக அரசியல் அல்லது திராவிட இயக்கங்களின் அரசியல் என்று பார்க்க வேண்டாம். தமிழர்களை சிதைக்கிற கருத்தியலுக்கு எதிரானது. அதை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருபோதும் பெரியார் அரசியல் தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழர்களுக்கு எதிரானதல்ல, தமிழ் மொழிக்கு எதிரானதல்ல, அந்த உள்நோக்கத்தோடு பேசப்பட்டதல்ல. அந்த உள்நோக்கத்தோடு தமிழையும் தமிழனையும் அவர் பழிக்கவில்லை. புராண குப்பைகள் நிறைந்ததாயிருக்கிறது என்கிற கவலையில் பேசினார். தமிழில் இன்னும் இன்னும் அறிவு செல்வங்கள், அறிவியல் செல்வங்கள் வந்து சேர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் பேசினார். உனக்கு அறிவு வேண்டும் என்றால் எந்த மொழியையும் நாடி செய், ஒரு மொழி பற்று என்ற அடிப்படையிலே நீ முடங்கி போகாதே என்கிற கவலையில் சொன்னார். இந்தி படிக்க வேண்டாம், ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று அவர் தடுக்கவில்லை. உலகின் எந்த மொழியிலும் எந்த ஞானம், எந்த செல்வம் இருந்தாலும் அத்தனை செல்வங்களையும் நீ தேடி படிக்க வேண்டும். மொழி பற்று என்கிற முறையிலே நீ ஒரே
மூளைக்குள் முடங்கி போகாதே, ஒரு குழிக்குள் வீழ்ந்து விடாதே என்கிற அந்த சமூக பொறுப்புணர்வோடுதான் தந்தை பெரியார் மொழியையும் இனத்தையும் கண்டித்தார். இழித்து பேசவில்லை, பழித்து பேசவில்லை. தன் பிள்ளை ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் சனியனே ஒழிந்து போ என்று பெற்றோர் திட்டுவதைப் போல் ஒரு தந்தையாய் இருந்து கண்டித்தார். அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அவருடைய அணுகுமுறை. அந்த பார்வை நமக்கு தேவை. நம் மொழியை இன்னும் இன்னும் மேம்படுத்த வேண்டும். நம் மொழியில் உள்ள செல்வங்களை இன்னும் வளப்படுத்த வேண்டும். இந்த இனத்தை இன்னும் இன்னும் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற கருத்தியல் கொண்ட ஒரு பேரினமாக வளர்த்தெடுக்க வேண்டும். சாதிப்பற்றும் மதப்பற்றும் தனிநபர்களின் உணர்வாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை தனிநபர்களின் நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆனால் ஒரு தேசிய இனமாக எழுச்சி பெறுகிற போது இந்த உணர்வுகளுக்கு இடம் தராமல் இருப்பதுதான் இந்த இனத்தை மீட்கவும் பாதுகாக்கவும் வழிவகுக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.